ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது நாள் வரை ரிஷப ராசியில் அமர்ந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து விட்டார். வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார். கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார், நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் 5 தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 8 தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். இப்போ விருச்சிக ராசிக்கு மாதாந்திர பலன்கள்ல அர்த்தாஷ்டம சனி ராசியை விட்டு வெளில போயிடுச்சு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுல என்ன சொல்லியிருக்கிறோம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்தாலும் சுகக்கேடு கொடுக்க மாட்டார். இதன் காரணம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இப்போ விருச்சிக ராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் இதனால் வரை நீசம் அடைந்திருந்தார். இப்ப விருச்சிக ராசினாவே உங்களுக்கு சந்திரன் அங்க அமர்வதனால் இது ஒரு விதத்தில் நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் என்பவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த மாதத்துல 8 தேதி கடகத்திலிருந்து வெளியே சிம்மத்தில் அமர இருக்கிறார். சிம்ம மண்டலத்துக்குள் செவ்வாய் வரும் பொழுது அங்கு கேது பகவான் இருப்பதனால் செவ்வாய் கேதுவின் இணைவு அப்படிங்கிறது ஏற்படுது. அது 6 டிகிரிக்குள்ளர இணைவுங்கிறது வருவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதனால செவ்வாயின் வீரியம் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படாது இந்த இடத்துல. இதையும் தவிர செவ்வாய் பார்வை பலம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு பார்வையாக தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை சொந்த வீட்டை பார்ப்பதனால் இனிமே உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உங்களது ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வருகிறது. இந்த பக்கம் உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டில் மறைந்தாலும் அதனை நீங்கள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அப்படிங்கிற அமைப்புல எடுத்துக்கொள்ளலாம். மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு சூரியன் ஜீவனாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்துக்கு வருவதும், அங்கு சூரியன் புதன் சேர்க்கை என்பது ஜீவனாதிபதி லாபாதிபதி சேர்க்கையாக வருவதும், பிறகு மாதத்தின் இறுதியில் சூரியன் 8ஆம் இடத்தில் மறைவதுமாக அமர்கிறது. இப்போ சூரியன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது கொஞ்சம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த பக்கத்தில் 10ஆம் இடத்தில் கேது என்பது தொழிலில் நிறைய புதிய முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சொந்த வீட்டை குரு பார்ப்பதனால் தேவையான அளவு பணப்புழக்கம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த விரயம் அப்படிங்கிறது கட்டுப்படும். தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த செவ்வாய் என்பவர் 10ஆம் வீட்டுக்கு வருவதும் சொந்த வீட்டை பார்ப்பதுமாக இருப்பது என்பது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனால் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள். கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்க்கிறார்.
அப்போ உங்களுக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறதுடைய புத்திரஸ்தானம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அந்த பையனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு, இல்லை அவருடைய பொண்ணுக்கு ஒரு புது ஃப்ரெண்டுன்னு அது ஜெனுவினான ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்ம பசங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு மானிட்டர் தம். புதுசாக ஒரு டியூஷன்ல சேர்க்குறோம், ஒரு கிளாஸ்ல சேர்க்குறோம், இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போடுறோம் அப்படின்னா அங்கே கூட பழகக்கூடிய நபர்கள்னால நம்ம பசங்கள் பொல்யூட் ஆகாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள், ஒரு ஹெல்ப் கேட்கலாம், ஒரு ஆப்ளிகேஷன் கேட்கலாம், இதெல்லாம் ஜெனுயினா அப்படிங்கிறத மட்டும் கவனமாக பார்க்க. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு செவ்வாய் சனி பார்வைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்க. அதுதான் இந்த செவ்வாய் சனியின் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடியது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் ரீதியாகவும் வருமானம் ரீதியாகவும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய இது நாள் வரைக்கும் இருந்த இவங்களுடைய அந்த சத்ரு தொல்லை, எதிரி தொல்லை, வம்பு வழக்கு இதெல்லாம் முழுவதுமாக கட்டுப்படும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தி என்பது ஏற்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.